நம்ம எல்லாருமே அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ டெய்லி ஜிமெயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆன்லைன் கிளாஸ்க்காக ஜிமெயில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமெயிலில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி டாப் 10 ஜிமெயில் ஃபேக்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும், மறந்தே போயிட்டேன். நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படி தான் மறந்தேன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் குழம்பிட்டே இருப்பீங்க. இனிமே அந்த டென்ஷனே உங்களுக்கு வேணாம். ஜிமெயிலில் யாருக்கு எந்த டைமில் என்ன மெயில் அனுப்பணுங்கிறத முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் சென்ட் ஆகிடும். அதுக்கு லெஃப்ட் கார்னரில் கம்போஸை கிளிக் பண்ணுங்கள். யாருக்கு மெயில் அனுப்பணுமோ அவங்களோட மெயில் ஐடியை ஃபில் பண்ணுங்கள். சப்ஜெக்டையும் கண்டென்ட்டையும் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷெட்யூல் சென்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டிஃபால்ட்டாக 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் டைமில் தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மந்த்து, டேட்டு, டைமை செலக்ட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஷெட்யூல் பண்ண டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் சென்ட் ஆகிடும். இதை கம்போஸ் இன்பாக்ஸ், அதுக்கு கீழே ஷெட்யூல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஷெட்யூல் பண்ண மெசேஜை சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்சல் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் சென்ட் ஆகாது. ஒரே மெயிலை பல தடவை டைப் பண்ணி கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுப்பீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக ஜிமெயிலில் டெம்ப்ளேட் செட் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ரைட் கார்னரில் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See all settings அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலுக்கு கீழே chat and meetனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அட்வான்ஸ்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷனில் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் செஞ்சு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் கார்னரில் கம்போஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் டெலிட் பட்டன் பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் டிராஃப்ட் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் நியூ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மெயிலோட சப்ஜெக்டை டைப் செஞ்சுட்டு சேவ் கொடுங்க. கம்போஸ் பட்டனை கிளிக் செஞ்சுட்டு ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் டெம்ப்ளேட்டில் நீங்கள் சேவ் செஞ்சு வச்சுருந்த டெம்ப்ளேட் வரும். அதை கிளிக் செஞ்சுட்டு உங்கள் மெயிலை ஈஸியாக சென்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டென்ஷன்லேயோ இல்லை ஒர்க்லேயோ மெயிலை தப்பாக சென்ட் பண்ணியிருப்போம். அந்த மெயில் சென்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குள்ளேயுமே மெயில் சென்ட் அண்டு அப்படின்னு வர நோட்டிஃபிகேஷன் மறைஞ்சிடும். இந்த அண்டு ரீகால் ஆப்ஷனில் டைம் இன்க்ரீஸ் செஞ்சுக்கிறதுக்கு ஜிமெயிலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ரைட் கார்னரில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். See all settings அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலில் undosentனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் கேன்சலேஷன் பீரியட் அப்படிங்கிறதுல 5க்கு பக்கத்தில் ஒரு டவுன் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் செட் செஞ்சுக்கலாம். கீழே ஸ்க்ரோல் செஞ்சு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் மெயில் சென்ட் அண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும்.
உங்களோட மெயிலை ஈஸியாக அண்டோ செஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருப்போம். அப்போன்னு பார்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயில் ஒன்று வரும். அதை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாமல் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்மளோட பிஸியான ஷெட்யூலில் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணவே மறந்துடுவோம். இந்த ப்ராப்ளம்க்கு ஜிமெயிலில் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் ஸ்னூஸ். நீங்கள் படிச்சுட்டு அப்புறமா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மெயிலோட டாப்பில் ஒரு கிளாக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் செஞ்சுட்டு செலக்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டைமை செட் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ண டைமில் அந்த மெயில் மறுபடியும் உங்களுக்கு வரும். அதை பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் ரிப்ளை பண்ணிக்கலாம். எப்பயாவது யாருக்காவது நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை மெயில் செஞ்சுருப்போம். அதை அவங்க யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்களோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஜிமெயிலில் ஒரு எக்ஸலண்ட் சொல்யூஷன் இருக்குது. அதுதான் கான்ஃபிடென்ஷியல் மோட். இந்த கான்ஃபிடென்ஷியல் மோடில் மெயில் சென்ட் பண்ணோன்னா அதை அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது, யாருக்கும் ஃபார்வர்ட் கூட பண்ண முடியாது. பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அந்த மெயில் அவங்களோட இன்பாக்ஸ்லேயே இருக்காது. அதுக்கு லெஃப்ட் கார்னரில் கம்போஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டு சப்ஜெக்டு அப்புறம் கண்டென்ட்டு எல்லாத்தையும் டைப் செஞ்சுட்டு சென்ட் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஷியல் மோட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அனுப்புகிற மெயில் எவ்வளோ நேரம் அவங்க இன்பாக்ஸில் இருக்கணும்னு செட் எக்ஸ்பைரியில் செட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட். நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறவங்க அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அதை என்ட்ரு செஞ்சு அதுக்கப்புறம்தான் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எம்எஸ் பாஸ்கோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கான்ஃபிடென்ஷியல் மோடில் உங்களோட மெயில் சென்ட் ஆகிடும். நார்மலாக எல்லாருமே மொபைலில் ஈவெண்ட்ஸை ஷெட்யூல் செஞ்சு வச்சுட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இனிமேல் ஜிமெயிலில் உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் வந்ததுன்னா அதை டைரெக்டாக மொபைல் கேலண்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த மெயிலில் ஈவெண்ட் வந்திருக்கோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாருக்கு கீழே 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மெயிலில் வந்த ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஈவெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு கீழே நோட்டிஃபிகேஷனில் உங்கள் ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை செட் பண்ணுங்கள். சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மெயில் ஐடி எந்தெந்த டிவைஸில் லிங்க் ஆகிடுக்கோ அந்த டிவைஸ் எல்லாத்துலேயுமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தெரியாத லாங்குவேஜில் இருந்து ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்கும். அதை காப்பி செஞ்சு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பேஸ்ட் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பயாவது ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் ஜிமெயிலில் இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது. உங்கள் மெயிலை ஜிமெயிலையே ஈஸியாக எந்த லாங்குவேஜில் வேணாலும் டிரான்ஸ்லேட் செஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த மெயிலை டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். 10th ஆப்ஷனில் டிரான்ஸ்லேட் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட மெயில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் ஆகிடுக்கும். உங்கள் மெயில் ஐடிக்கு கீழே இந்த மெயில் எந்த லாங்குவேஜில் வந்ததோ அந்த லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு மாற்றணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பக்கத்தில் வியூ ஒரிஜினல் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் மெயில் வந்ததோ அந்த லாங்குவேஜ்க்கே மாறிடும்.
நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக இருப்போம். ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணால் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்குமே அந்த மெசேஜ் ஈஸியாக ரீச் ஆகிடும். அதே மாதிரி ஜிமெயிலையும் ஈஸியாக நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ப்ரௌசரில் கூகுள் குரூப்ஸ்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் குரூப்ஸ்னு வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் கார்னரில் கிரியேட் குரூப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் குரூப்புக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமு, உங்கள் குரூப்புக்கு என்ன இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடி, உங்கள் குரூப் பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே டைப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் குரூப்போட ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே செட் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். குரூப்பில் யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்க எல்லாத்தையுமே பார்ட்டிசிபெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட்லி ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் செஞ்சுட்டு க்ரியேட் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கேப்சா வரும், அதை ஃபில் பண்ணிவிடுங்க. க்ரியேட் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேண்டிய செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். புதுசாக நியூ மெம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போயாவது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த வெப்சைட்லேருந்து மெயில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை அன்சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கலாம். அதுக்கு அந்த பர்டிகுலர் மெயிலை ஓப்பன் செய்யணும். உங்களோட மெயில் ஐடி பக்கத்தில் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெயிலோட எண்டில் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட் அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அந்த வெப்சைட்லேருந்து இனிமேல் எந்த மெயிலுமே உங்களுக்கு வராது. நீங்கள் யாருக்காவது மெயிலை ஃபார்வர்ட் பண்ணணுன்னா ஒரு தடவையும் சென்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஜிமெயிலையே பர்டிகுலர் மெயிலையோ இல்லை எல்லா மெயிலையும் கூட ஃபார்வர்ட் ஆப்ஷனில் செட் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ரைட் கார்னரில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். See all settings அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்க்கு கீழே ஃபார்வர்ட் அண்ட் POP/IMAP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்வேர்டிங் அப்படிங்கிறதுல ஆட் அ ஃபார்வேர்டிங் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதை இப்போது கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு உங்கள் மெயில் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. இப்போது இந்த மெயில் ஐடிக்கு வர எல்லா மெயிலுமே நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும். டிசேபிள் ஃபார்வேர்டிங்க்கு கீழே ஃபார்வேர்ட் அ காப்பி ஆஃப் மெயில் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கிரியேட் ஃபில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணணும், என்ன வேர்ட் இருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபைல் சைஸ் இருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணணும்னு செட் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு பக்கத்தில் கிரியேட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். 5th ஆப்ஷனில் ஃபார்வர்ட் டு சூஸ் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஃபார்வேர்ட் பண்ணணுமோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்கள். கிரியேட் ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மெயில் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும். உங்கள் மெயிலில் ஒரு காப்பி உங்கள் இன்பாக்ஸ்லேயும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இனிமேல் ஃபார்வேர்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் ஃபார்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் உங்களோட மெயில் எதுவுமே ஃபார்வேர்ட் ஆகாது. இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க ஆன்லைன் ஆலோசனையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.